ட்ராவல் ஆகும். ஓகேவா? இட் டஸ் நாட் பெண்ட் எனி ஈச் அதர். நெக்ஸ்ட் லைட் டஸ் நாட் எனி மீடியம் ஃபார் இட் ப்ரொபகேஷன். ப்ரொபகேஷன் அப்படின்னா ட்ராவல் ஆகிறதுக்கு எந்த மீடியமும் தேவையில்லை. இட் கேன் ட்ராவல் த்ரூ வேக்யூம். ஏங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. வேக்யூம் அப்படிங்கிற கூட யூஸ் பண்ணுறது. ஏன்னா சவுண்டு வந்து வேக்யூமில் ட்ராவல் ஆகாது. பட் லைட் என்ன பண்ணும், எந்த இடத்துல வேணாலும் லைட் அடித்தா நமக்கு லைட் வந்து ட்ராவல் ஆகும். அது காற்று இருக்குது, இல்லை அங்கே மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அந்த மாதிரி எந்த விஷயமும் அங்கே தேவையில்லை. ஸோ வாட்டர்லேயும் ட்ராவல் ஆகும், ஏர்லேயும் ட்ராவல் ஆகும், வேக்யூம்லேயும் ட்ராவல் ஆகும். ஸோ எந்த மீடியமுக்கும் அதுக்கு தேவையில்லை. மீடியம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்ன பண்ணும், ட்ராவல் ஆகும். ஏன்னா நமக்கு சன்லைட் அங்கேருந்து இங்கே வரதுக்கு எந்த மீடியமும் அங்கே இல்லை. எல்லாம் என்ன பண்ணுவோம், ஸோ டஸ் நாட் ரெக்வயர் எனி மீடியம். அப்போ கொடுத்துருக்காங்க வேக்யூம். ஏர் அங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ், ஏர், வாட்டர் எல்லாத்தையும் ட்ராவல் ஆகும். ஸ்பீட் ஆஃப் லைட் முக்கியமான பாயிண்ட். அந்த வெலாசிட்டி ஆஃப் லைட் ஆர் ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் வாட், 3 × 10⁸ மீட்டர் s⁻−1 எழுதலாம், இல்லை மீட்டர் பை செகண்ட் கூட நம்ம